ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த காணொலியில ராமாயண இதிகாசத்துல உள்ள பாலகண்டத்தை பார்க்க போறோம். இப்ப முதல்ல ராமாயண இதிகாசத்தை எழுதின வால்மீகி முனிவரை பத்தி நம்ம முதல்ல பார்த்துடலாம். வால்மீகி முனிவர், இவரோட இயற்பெயர் ரத்னாகரன். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, பண்டைய காலத்துல இவர் திருடுறதை தொழிலா வைத்து கொண்டிருந்தார். அதாவது வழிபோக்கர்னு சொல்லுவாங்கல்ல, அங்கங்க போயிட்டு வரவங்க எல்லாரையும் திருடி தன்னோட பிழைப்பை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் நாரத முனிவர் அதே வழியில வந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட திருடுறதுக்காக இந்த ரத்னாகர் வந்திருந்தாரு. இப்ப என்னாச்சு அப்படின்னா, நாரத முனிவர் அவரை பார்த்து கேட்கிறாரு, அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடி இப்படி குழப்பம் நடத்துறியே, இது உனக்கு கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் ரத்னாகரை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. இதை கேட்டனோடனே ரத்னாகருக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடைஞ்சிருது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த தொழிலை நான் செய்யறேன், இதுல எனக்கு எந்த கேவலமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி அவர் என்ன கேட்கிறாருன்னா, திருடுறதுல என்ன தப்பு இருக்கு, கொலை செய்யறதுல தானே தப்பு இருக்கு, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த நாரத முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியா, சரி, நீ உன் குடும்பத்துக்காக தானே திருடுன, அவங்க கிட்ட போயிட்டு இந்த பாவத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு மட்டும் பாரு, என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போயிடுறாரு அங்க. உடனே இவர் போனதுக்கு அப்புறம் ரத்னாகர் அவர் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தார். வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் மனசுக்குள்ள ஒரே உறுத்தலா இருக்குது. இன்னும் இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, நான் இத்தனை நாள் திருடிதான் பொருள் ஈட்டிட்டு வந்துட்டு இருந்தேன், இந்த செல்வ வளங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே திருடினாலதான் இப்ப அந்த திருட்டுல எனக்கு பாவம் சேரும், அதே பாவத்துல உங்களுக்கும் எனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குதானே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு இல்ல இல்ல, உன் சொத்துக்கு தான் நாங்க வாரிசுகளே தவிர, அதை அனுபவிக்கிறது தான் எங்களுக்கு வேலையே தவிர, நீ செஞ்ச பாவம்லாம் எங்களை சேராது, அது முழுக்க முழுக்க உன்னையே தான் சேரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரத்னாகருக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருது. உடனே விரக்தியாகி என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து அவர் கிளம்புறாரு. கிளம்பி இந்த இவரை நாரத முனிவரை தேடி போறாரு. ஒரு 2-3 நாள் தேடுறாரு, எங்கேயுமே அவர் கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாரத முனிவரை கண்டுபிடிச்சிடாரு. கண்டுபிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, ரிஷி, நீங்க சொன்ன மாதிரியே நான் அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க எல்லாருமே என்னோட பொருளுக்கு தான் ஆசைப்பட்டாங்க தவிர அந்த பாவத்துல யாருமே பங்கேற்க ஆசைப்படல, எனக்கு இந்த மனித வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு, நான் என்ன பண்ணா இதுல தப்பிக்கலாம், எனக்கு அடுத்த வழியை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்கிறாரு, மன்றாடி கேட்கிறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமா 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 அப்படின்ற ஒரு ராம நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே இரு, இதனால என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். இந்த ராம நாமம் இந்த பாமரனால ரத்னாகரோட வாய்க்குள்ள வரல. அவர் ராமா ராமான்னு சொல்றது மரா மரா மரான்னு தான் வந்துச்சு. இவருக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, நாரதர் சரி, உன் வாயில வர இந்த மரா மராவை சொல்லிக்கிட்டே இரு, அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமா ராமான்னு வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப இந்த ரத்னாகர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடுந்தவம் இருக்கிறாரு. அந்த தவத்துல தன்னை சுத்தி ஒரு புற்றே உருவாகிறது. அந்த புற்றை அவரு ஃபுல்லா உட்கார்ந்துக்கிட்டு அவர் தலை மட்டும்தான் வெளியே தெரியுது. அப்படியே வச்சுக்கிட்டு அவர் ராமநாமம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே சொல்ல சொல்ல அங்க போயிட்டு வரவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வால்மீகியை பார்த்துட்டு, வால்மீகி அப்படின்னா சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா புற்றை உடையவன் அப்படின்றவர். அங்க போறவங்க எல்லாம் இவரை வால்மீகி வால்மீகின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இவருக்கு இந்த வால்மீகி அப்படின்ற ஒரு பேர் இவருக்கு வந்துச்சு. இவரோட உள்ளத்துக்குள்ளேயே ராமநாமம் சொல்லனால என்ன ஆகுதுன்னா, இவர் உள்ளத்துக்குள்ளேயே ராமாயணம் தோணுது. இவருக்கு எல்லாமே தெரியுது. இவர் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை எழுதுறாரு. இப்படிதான் நமக்கு ராமாயண காவியம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்குது. இப்போ இந்த கதை நடக்கிற யுகங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது சதா கால சக்கரங்கள் பயங்கர வேகமா சுழன்றுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கலியுகத்துல இருக்கிறோம். அன்னைக்கு கிரத யுகம், திரேதா யுகம், வியாபார யுகம், அதுக்கப்புறம் இப்போ உள்ள கலியுகம், இதெல்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த கதை என்னைக்கு எப்ப நடக்குது அப்படின்னா, திரேதா யுகத்துல இந்த கதை நடக்குது. இந்த கதையோட களம் எங்க அப்படின்னா, கோசலை நாடு. கோசலை நாடுல உள்ள தலைநகரமான அயோத்திய பட்டணத்துல நடக்குது. இப்போ இந்த கோசலை நாடை சூரிய குலத்து மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இவங்களை ரகுகுலம்னு சொல்லுவாங்க. ரகுகுலத்து மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல ஒரு பெரிய சக்கரவர்த்தி தான் தசரத சக்கரவர்த்தி. இவருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தச அப்படின்னா 10ன்னு பொருள் சமஸ்கிருதத்துல, ரதம் அப்படின்னா பேர் அப்படின்ற அர்த்தம். தசரதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
10 தேர்களை உடைய அரசன், 10 தேர் படைகளை கொண்ட பெரிய ஒரு மாமன்னர், அதாவது பெரிய ஒரு அரசன் அப்படின்ற ஒரு ஒரு பெயர் தான் இந்த தசரதர் இவருக்கு உண்டு. இவரோட காலத்துல மக்கள் வந்து ரொம்ப சுபிக்ஷமா செல்வ வளத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவரோட இந்த அயோத்திய பட்டணம் எங்க இருந்துச்சு அப்படின்னா சரை நதிக்கரை ஓரமா வந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்துல வந்து இவர் எப்பேற்பட்ட அரசர் அப்படின்னா வந்துட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிறைய வந்து பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல வந்து இவரை கலந்துக்கிற மாதிரி தேவர்கள் வந்து மன்றாடி கேட்டுக்கிட்டதாகவும் இவர் போய் அந்த யுத்தத்துல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவா சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்றது வந்து புராணத்துல வந்து சான்று எழுதி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய படையுடைய அரசன் தான் இந்த தசரத சக்கரவர்த்தி, நம்ம தசரத மன்னர். சரி, இப்பேற்பட்ட அரசனோட ஆட்சியில வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப சுபிக்ஷமா இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இவ்வளவு பெரிய அரசனுக்கு ஒரே ஒரு கவலை தான் அவரோட மனசுல. என்ன அப்படின்னா தனக்கு வந்து சந்தான பாக்கியம் இல்லை, இவருக்கு வந்து புத்திரர்கள் இல்லை அப்படின்றது தான் அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சோகமா வந்து தசரத மன்னருக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தசரத மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்க சான்றோர்கள், அதாவது வந்து பெரிய பெரிய மகான்கள் எல்லார்ட்டையும் வந்துட்டு ஆலோசனை கேட்கிறாரு. அந்த ஆலோசனையில என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு அங்க வந்து ரிஷ்யசிரிங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்காருப்பா, அவர் வந்து ஒரு பெரிய மகான். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த மாதிரி மிருத்யுஞ்சய ஹோமங்கள், நிறைய யாகங்கள், மிருத்யுஞ்சய யாகங்கள் இதெல்லாம் நடத்தி கொடுக்குறாரு, நீங்க வந்து அவர்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவர் போய் ரிஷ்யசிங்கரை போய் பாக்குறாரு. ரிஷ்யசிங்கர் வந்து இவர் தசரதன் வந்து தன்னை வந்து இந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணதுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவங்க எல்லாருமே வந்துட்டு தசரதர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உடனே ரிஷ்யசிங்கர் என்ன பண்ணாருன்னா இந்த யாகம் வந்து அவ்வளவு சின்ன யாகம் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி, இதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து எல்லா விரதம் ஆச்சார அனுஷ்டாரங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து நிறைய விரதங்கள் அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து மேற்கொண்டு மனசையும் தன்னோட உடம்பையும் வந்து ரொம்ப தூய்மையா வைத்திருந்தார்கள். அந்த அரச குலத்து இவர் நம்ம தசரதரும் அவங்களோட மனைவிமார்களும் இந்த மாதிரி இவர் சொல்றாரு, சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் அந்த மாதிரி அவங்க விரதம்லாம் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மகாபுத்திர காமேஷ்டி யாகத்தை வந்து நடத்துறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த யாகம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த யாகம் நடந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நல்லபடியா அந்த யாகம் நடக்குது. இப்போ இதுல இருந்து ஒரு மூர்த்தி வடிவிலான ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு. வந்து ஒரு ஜாடியில வந்து அந்த பிரசாதத்தை வந்துட்டு ரிஷ்யசிங்கர் கை கிட்ட வந்து கொடுக்குது. கொடுத்துட்டு வந்து நம்ம இவரை பார்த்து தசரதரை பார்த்துட்டு, மகனே தசரதா, நீ வந்து ரொம்ப நல்லபடியா இந்த யாகத்தை நடத்துற, என் மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சு, உனக்கு வேண்டிய எல்லா வரங்களும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு மறந்துடுது. இப்ப இந்த மகா புத்திர காமேஷ்டி யாகம் எப்படிப்பட்ட யாகம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து அணு உலைகள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அணு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா ஆக்குறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அழிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆட்டம் பாம்ஸாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட்டாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான், ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் இந்த புத்திர காமேஷ்டி யாகம். இப்ப அதுல இருந்து வந்த பிரசாதத்தை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரிஷ்யசிங்கர் வந்து தன்னோட சீடனான தசரதருக்கு கொடுத்து நீயும் இதை பருகி உன்னோட மனைவிகளுக்கு இதை கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரோட 3 மனைவிகள் வந்துட்டு கௌசல்யை, சுமித்ரை, அப்புறம் கைகை, இவங்க இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தசரதர் வந்து கொடுத்துறாரு. இப்ப அதன் விளைவா என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து புத்திரர்கள் வந்து பிறக்கிறாங்க. மூத்த மனைவிக்கு வந்துட்டு ராமர் அப்படின்ற புத்திரனும், 2வது மனைவிக்கு வந்துட்டு பரத சத்ருகடன்ற ஒரு புத்திரர்களும், அப்புறம் 3வது மனைவிக்கு வந்து லக்ஷ்மணன்ற வந்து புத்திரர்களும் வந்து பிறக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோசலை ராஜ்யமே ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்கொள்ளுது. ஊரே வந்து ஒரு திருவிழா கோலத்துல இருந்தது, மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, மன்னனும் அதோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் அப்படி போகுது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து சின்ன சின்ன பாலகர்களா வந்துட்டு கொஞ்ச நாள்ல வந்து அப்படியே வளர்றாங்க. இவங்க வளர வளர இவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லா கல்விகள், எல்லா ஞானங்கள் எல்லாமே கொடுக்கணும்ல. இப்போ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா கல்விகளும், எல்லா முறையான பயிற்சிகள், போர் வித்தைகள், அப்புறம் வந்து குதிரை ஏறுதல், இந்த மாதிரி எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பசங்களும் வந்து நல்லபடியா வந்து கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து வளர வளர ரொம்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னா 3 பேருக்கு அவங்க எல்லாருமே அந்த 3 பேரோட பிள்ளைங்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா மாற்றான் தாயை யாரையுமே பார்க்கல. 3 பேருமே தன்னோட அம்மாவை தான் பார்த்தாங்க. அதே மாதிரி சகோதரர்களையுமே வந்து யாரும் பிரிச்சு பார்க்கல. 3 பேருமே தான் கூட பிறந்த சகோதரர்களாக தான் அவங்க பார்த்தாங்க. அந்த மாதிரி அன்பா அடக்கமா அவங்க வந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
இந்த ஊர்ல எல்லாருமே எப்படி இருந்தாங்கன்னா இந்த ராஜகுமாரர்கள் தான் வந்துட்டு எடுத்துக்காட்டா காமிச்சாங்க. பாத்தீங்களா, பசங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காமிச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுலயும் மூத்தவரான ராமர் வந்துட்டு பண்புக்கு இலக்கணமா வந்து திகழ்ந்தாரு. இந்த மாதிரி இவங்க வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஓட ஓட இவங்க வந்து இவங்களோட அந்த ஒரு பாலிய பருவத்துக்கு வந்து வர்றாங்க. இப்போ வந்து அந்த காலங்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தைகளை வந்து சின்ன வயசுல குழந்தை திருமணங்கள் தான் செய்து வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு காரணமும் வந்து அவங்க வந்து விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, சின்ன வயசுலயே வந்து அந்த 2 பேரையும் வந்து ஒரு விவாகத்துல இணைச்சு வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காலங்கள்ல வந்து மன புரிதல்கள் நல்லபடியா இருக்குது. அப்புறம் வந்து அந்த பருவ உயர்வு அந்த பருவ வயதை வந்து அவங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க நல்லபடியா ஒரு மனமூத்த தம்பதிகளா இருக்கிறதுக்காக இது ஒரு பெரிய வழிவகை செய்யுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இதெல்லாம் நம்ம எதுவும் ஃபாலோ பண்றது இல்ல. அவங்க அதாவது இந்த இந்த சிஸ்டமை நம்ம கைவிட்டனாலதான் ஒருவேளை விவாகரத்துகள் அதிகரிக்குதோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனா அந்த கால வாழ்க்கை முறைகள் வேற, இப்ப உள்ள வாழ்க்கை முறைகள் வேற. இது எந்த வகையில பொருத்தி பாக்குறதுன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவங்க இதை கரெக்டா கணிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நகர்த்தி இருக்கலாம். அதனாலதான் அந்த காலத்துல வந்துட்டு இந்த விவாகரத்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு உறவை வந்து எப்படி நினைச்சாங்க அப்படின்னா, ஒரு உறவு ஒரு அண்ணன் தங்கையோ இல்ல ஒரு கணவன் மனைவியோ இது எல்லாமே வந்துட்டு கடவுள் நமக்கு வந்து கொடுத்த ஒரு உறவாகும், பூர்வ ஜென்மத்துல இருந்தே தொடர்ற ஒரு பந்தமாவும் அவங்க வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, நம்ம சும்மா அந்த மாதிரி பாக்குறது இல்லை. நம்ம பாட்டுக்கு ஏதோ நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிறோம் போறோம். அதனால இது வந்து இப்போ வந்து இந்த விவாகரத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய வருது. சரி, இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பசங்களுக்கு வந்து அந்த வயசாயிருச்சு. அதனால அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ஏத்த வரலாம் வந்து தேடணும் அப்படின்ற எண்ணம் வந்து தசரத மன்னருக்குள்ள மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அவரும் வந்து தன்னோட அரசியல உள்ள எல்லா சான்றோர்கள்கிட்டையும் வந்து கேட்கிறாரு. அவங்களும் வந்துட்டு ஆமா வயசாகுது நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இப்ப தசரதர் வந்து நல்ல கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தன்னோட அமைச்சர்களோட போயிட்டு இருந்தாரு. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, அவரோட அரசவைக்கு வந்துட்டு விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒருத்தர் வந்து வர்றாரு. அவர் யாருன்னா ரொம்ப பெரிய ஒரு மகான். அவர் வந்து வந்தாரு அப்படின்னாலே ரொம்ப நல்லது. அந்த ஒரு ராஜ்யத்துக்கும் ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்கும் அவர் வந்து கடவுளுக்கு நிகரான ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி ஆள் இவரை பார்க்க வந்தாரு அப்படின்னா தசரதருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் அவரை வாசல்லே வரவேற்று அவரை எல்லா மரியாதையும் பண்ணி கூட்டிட்டு வந்து இவரோட மன்னர் இருப்பான்ல அந்த அரியணையில உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு வந்து என்ன விதமான விஷயங்களை வந்து நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கிறாரு. உடனே வந்துட்டு விஸ்வாமித்திரர் வந்துட்டு, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு, நான் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு வந்துட்டு அந்த வாக்குல இருந்து நான் பின்பற மாட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வாக்கு கொடு தசரதா அப்படின்னு சொல்றாரு. அவரும் வந்துட்டு, குருவே நீங்க எது கேட்டாலும் சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. உடனே விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு யாகம் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த அசுரர்கள் வந்து மாரீசன் அப்புறம் சுபான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கெட்டு போன இறைச்சிகள் அப்புறம் வந்துட்டு உயிருள்ள மாமிசம் இது எல்லாத்தையும் அறுத்து ரத்தத்தை உள்ள போட்டு இந்த யாகத்தை வந்து தடையாக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களால எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு. இப்ப என்ன பண்ற, நீ இவங்களை வந்து அழிக்கிறதுக்காக எனக்கு உன்னோட 2 பசங்களையும் எனக்கு வந்து அனுப்பி விடு. மூத்த பையனான ராமரை வந்து எனக்கு வந்துட்டு முக்கியமா எனக்கு வந்து பணிவிட பண்றதுக்கு நீங்க வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதை கேட்ட உடனே தசரதருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து சொல்றாரு, குருவே அவர் வெறும் 16 வயசு பாலகன் தான், அவனால என்ன பண்ண முடியாது, அசுரர்களை எடுத்து எப்படி அவன் போர் செய்வான், ஒரு சின்ன குழந்தை, நானும் என்னோட மொத்தப்படையுமே வந்து உங்களுக்காக அந்த யாகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து ரொம்ப கடும் கோபத்தை ஏற்படுத்துது. அங்க உள்ள சிச்சுவேஷனே ஒரு மாதிரி மாறுது அந்த ராஜ சபையில. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இவர் கூட இருக்கிற எல்லா ஞானிகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல விஸ்வாமித்திரர் மாதிரி ஆளு வந்து கேட்கிறாருன்னா அதுல வந்து கண்டிப்பா உலக நன்மைக்காக ஏதாவது ஒரு விஷயம் உள்ள விழுந்திருக்கும்னு சொல்லி தசரதரை ரொம்ப வலுக்கட்டாயமா வேற வழியே இல்லாம ஒத்துக்க வைக்கிறாங்க. உடனே தசரதரும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. அவர் உடனே ராமரை கூப்பிடுறாரு. கூட லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் வந்து விஸ்வாமித்திரர் கூட போங்க, அவருக்கு உங்களோட உதவிகள் தேவைப்படுது அப்படின்றாரு. மனசு இல்லாம அனுப்புறாரு. வேற வழி இல்லாம இவங்க அனுப்பிதானே ஆகணும், வேற என்ன பண்றது, விஸ்வாமித்திரர் மாதிரி ஆள் வந்துட்டாருன்னா அதுதான் செய்யணும். இல்லைன்னா அவர் சாபம் விட்டுட்டாரு அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய கேடு நடக்கும். அதனால வேற வழி இல்லாம இவங்க அனுப்புறாங்க. அப்புறம் வந்து ராமரும் லக்ஷ்மணும் தங்களோட எல்லா
தங்களுக்கு வேண்டிய எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க, ஆயத்தமாறாங்க, தன்னோட தாய் தந்தையர்களை வணங்கிட்டு கிளம்புறாங்க. இப்ப அங்கிருந்து இவங்க அப்படியே கிளம்புறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பயணத்தை மேற்கொள்ளி போறாங்க. போற வழியில வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது, இவர் வந்து இப்படி கூட்டிட்டு போறாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட வந்து இந்த இங்க இருந்து இவங்க வந்து போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்படியே சரையு நதிக்கிற ஓரமா வந்துட்டு போறாங்க. போற வழியில அப்படியே என்ன சொல்றது, அப்படி ஆத்தங்கர ஓரமா வந்து இப்ப இந்த சரையு நதிக்கிற ஓரமா வந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படியே போறாங்க, வந்துட்டு இருட்டாகுது. இருட்டான உடனே அந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு இந்த பசங்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னா பலம், அதிபலம், இந்த 2 மந்திரங்களை வந்து அவர் சொல்றாரு. இந்த பலம் அதிபலம் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, பசி வராம இருக்கிற விஷயங்களை செய்யும், அப்புறம் வந்து தூக்கம் வராம இருக்கிற விஷயங்களை செய்யும். இதுதான் அவங்களோட குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்ட முதல் பாடம் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும். இப்ப இந்த பலம் அதிபலத்தை இவங்க கத்துக்கிட்டாங்க. அப்புறம் அங்க சரையு நதிக்கிற ஓரமா வந்து ஓய்வெடுக்கிறாங்க. ஓய்வெடுத்துட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில வந்து தன்னோட பயணத்தை வந்து தொடங்குறாங்க. அவங்க பயணத்தை தொடங்கி அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, போற வழியில வந்து காமாசிரமம் அப்படின்ற ஒரு இடம் வரும். இந்த இடத்துல இந்த இடம் வந்து ஒரு பெரிய இதிகாச சிறப்பு வாய்ந்த இடம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துலதான் நம்ம சிவபெருமான் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மன்மதர் அப்படின்ற ஒருத்தனை வந்து அழிச்சு இது பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, காம இச்சைகள் எல்லாம் வந்து அழிச்சு ஒரு ஞானம் பெற்ற ஒரு இடமா அந்த இடம் கருவப்படுது. அதனால இந்த காமாசிரமத்துல வந்துட்டு ராமரும் சரி, லக்ஷ்மணனும் சரி, விஸ்வாமித்திரரோட சேர்ந்து நல்லபடியா கொஞ்ச நேரம் தங்கி அந்த இடத்தோட ஒரு புண்ணிய பலனை அனுபவிச்சுக்கிட்டு தாங்க இது பண்ணிக்கிட்டு அங்கிருந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிளம்புறாங்க. அப்படி ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ள போறாங்க. அடர்ந்த வனத்துக்குள்ள அவர் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, ராம லக்ஷ்மணன் 2 பேருக்குமே வந்து அவருக்கு தெரிஞ்ச சில கலைகள், பயங்கரமான போர் வித்தைகள் எல்லாமே வந்து அவர் பயிற்சி கொடுத்துட்டே இருக்காரு. வில் வித்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்கதான் ஒரு பெரிய ஒரு ரகசியமே இருக்கு. விஸ்வாமித்திரர் மாதிரி ஆளு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மனித பிறவையா வந்துட்டு ராம அவதாரமா வந்துட்டு பெருமாள் வர்றது வந்து அவருக்கு தெரியும். இப்ப இவர் வந்து ஒரு பெரிய ஞானி, இவர்கிட்ட இருக்கிற போர் வித்தைகளா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இவர் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி, இதை வந்து அடுத்துள்ள யாருக்காவது வந்து கடத்திட்டு போகணும், அப்பதான் வந்து இந்த மாண்டகுலம் வந்து பயன்படும். இதை என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு மகாவிஷ்ணு அவதாரமான ராமருக்கு வந்து இதை கடத்தணுன்றதுக்காக தான் இவர் தசரதர் கிட்ட போயிட்டு ராமர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவர் வந்து இங்க கூட்டிட்டு வருவார். அதே மாதிரி வந்துட்டு இந்த அசுரர்களை வந்து அழிக்கிறதன் மூலமா வந்து இவர் வந்து அவரோட முக்கியமான கடமையான ராவணனை வந்து வெல்றதுக்காக ஒரு பயிற்சியை வந்து இவர் பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போவார். இப்ப போற வழியில என்ன சொல்றாருன்னா, ஒரு அடர்ந்த வளத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இந்த வடத்துல வந்து தடாகை அப்படின்ற ஒரு பெரிய அரக்கி இருக்கா, இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த வழியா போற மனிதர்கள் எல்லாம் பிடிச்சி கொடுமைப்படுத்தி சாப்பிடுவா, அவளுக்கு வந்து மனுஷங்களை பார்த்தாலே வந்து ரொம்ப துச்சமா என்ற ஒரு நபரு, இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு ரொம்ப தொல்லை பண்றாங்க, இவளை வந்து நீ எனக்காக அழிக்கணும் ராமா அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிறார் இந்த விஸ்வாமித்திரர். ராமர் தான் ரொம்ப நீதி நேர்மையான ஆளாச்சு. இதை கேட்ட உடனே, குருவே ஒரு பொம்பளையை எப்படி நான் அடிக்கிறது அது அப்படின்ற மாதிரி கேட்கிறார். உடனே வந்து ராமர் வந்து சொல்றாரு, அது வந்து நீ ஏன் வந்துட்டு அதை ஒரு பெண்மணியா பாக்குற அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. துன்பம் தரவங்க, அடுத்தவங்க கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி ரொம்ப கொடுமை பண்றவங்க இவங்களெல்லாம் வந்து மனிதர்களாவே நீங்க வந்து கருதக்கூடாது ராமா. அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்கள வந்து அழிக்கிறது தான் கரெக்டான நியாயம், அதுதான் தர்மம் அப்படின்றாங்க. இன்னைக்குமே நம்ம கலியுகத்துல வந்து நம்ம வந்து பெண்கள் நம்ம பாக்குறோம். ஆனா சிலர் வந்து அந்த தகுதியே இல்லாம கிறுக்குத்தனமா கீழ்நிலைத்தனமா இருக்கதான் செய்யறாங்க. இந்த கருத்து வந்து அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே வந்து இது பொருந்தும். அதனால வந்து அநியாயம் செய்யறவங்க, அக்கிரமம் செய்யறவங்க எல்லாம் வந்து பெண்கள் அப்படிலாம் வந்து பார்க்காதீங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட சுதாரிப்பா தெளிவா அப்படி ஒதுங்கி இருந்து இன்னைக்கு கலியுகத்துல வாழ்க்கையை ஓட்டுங்க. ராமர் மாதிரி நம்ம வந்து அவங்க வில்ல எடுத்துதான் அடிக்க முடியாது. சரி, இந்த மாதிரி வந்துட்டு கதைக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு இவர் விஸ்வாமித்திரர் சொல்லுவார். உடனே இதை கேட்ட உடனே அப்படியே ஆகட்டும் குருவேன்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட அம்புல வந்து அந்த கணைகளை வந்து தொடுக்கிறாரு. தொடுத்துட்டு சும்மா வில்லு இல்லாம வெறுமன ஒரு சத்தத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அது வந்து பெரிய தலைவலியா இருக்கு தடாகைக்கு. தூங்கிட்டு இருந்த தடாகை எந்திரிச்சு, எவன்டா அது இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு என்னைய பார்த்து இப்படி ஒரு சத்தத்தை போட்டது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த தடாகை வந்து கடுப்பாய் கத்துறான்.
உடனே என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துல கடுப்பாய் எந்திரிச்சு ஏதோ ஒரு அற்ப மனித பிறவிதான் வந்திருக்கு, எனக்கு அதோட வாசனையை மூக்குக்குள்ள அடிக்குது, இன்னைக்கு எனக்கு நல்ல உணவு இருக்கு, சுவையான உணவுன்னு சொல்லிட்டு தடாக எங்கிருந்து எந்திரிச்சு பாஞ்சு ஓடி வரா. இப்ப ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா ராம பானத்தை எடுத்து தடாகை மேல அடிக்கிறாரு. அது அவளோட நெஞ்சை கிழிச்சுட்டு அவளோட இதயத்தை அப்படியே பிச்சுக்கிட்டு எங்கேயோ எடுத்துட்டு போகுது. மேல ஃபுல்லா ஒரே மாமிச ரத்தம், அப்படியே மேல ஃபுல்லா சின்ன சின்ன துகள்களாக கிழிஞ்சு ஃபுல்லா ரத்தமா விட்டுது அந்த காடு ஃபுல்லா. உடனே இதை பார்த்தோன்னு விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளோட சிஷ்யம் பயங்கரமா இருக்கிறானே அப்படின்ட்டு. உடனே எதுவும் சொல்லாம கட்டி தழுவிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து இவங்களை வழியில இன்னும் நிறைய அஸ்திரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே போறாங்க. ஏன்னா அந்த காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த அஸ்திர வித்தைகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற கருவிகள் எல்லாம் யாரு சுட்டாலும் ஒரே மாதிரிதான். ஒரு குண்டை சுட்டிங்கன்னா எதிரில் இருக்க யாரா இருந்தாலும் செத்து போயிடுவான், ஒரே மாதிரிதான் எஃபெக்ட் இருக்கும். ஆனா அந்த காலத்து போர் ஆயுதங்கள் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா போர் வித்தைகள் இல்லை நம்ம சொல்லுவாங்கல்ல அஸ்திரங்கள், இதெல்லாம் அந்த அஸ்திரங்களை யூஸ் பண்றவங்களோட ஆத்ம பலத்துக்கு ஏற்ற மாதிரிதான் பயங்கரமா இருக்கும். இப்ப ராமர் மாதிரி ஒரு ஆள் அதை யூஸ் பண்ணும்போது மித்தவங்களோட கண்டிப்பா அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா தான் இருக்கும். இதை இவருக்கு அவர் எல்லா அஸ்திர வித்தைகளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதை ஏன் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா ராமர் எய்த ராமபானம் அப்படி இருந்துச்சு, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரே அடியில தடாகையை அழிச்சிருச்சு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடந்து போய் இவர் இருந்த ஆசிரமத்தை நோக்கி போய் அடையிறாங்க. ஏன்னா அவர் ஒரு யாகம் நடத்திட்டு இருந்தாருல, அதுல மாரிசன் சுபானு இவங்க தடங்கல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இதனை கூட்டிட்டு வந்தாரு. இந்த மாரிசன் சுபானு இவங்க யாரு அப்படின்னா இந்த தடாகையோட தம்பிகள், சகோதரர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க அங்க தடங்கல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப இவங்க எல்லாருமே சித்தாசிரமம் அப்படின்ற ஒரு இடம், அதுக்கு தலைவர் தான் அந்த விஸ்வாமித்திரர். அவரு கீழே நிறைய சாதுக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு யாகத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த யாகத்துல கலந்துக்கதான் இவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப இந்த யாகம் எப்படிப்பட்ட யாகம் அப்படின்னா 6 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம தான் இந்த யாகத்தை நடத்துறவங்களும் இருப்பாங்க. இப்ப ராமர், அர்ஜுன், இவர் லக்ஷ்மணர், இவங்க 2 பேருமே காவல் காக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா இவங்களுமே சோறு தண்ணி இல்லாம மௌனமா இருந்துதான் காவல் காக்கணும். இப்ப இவங்களுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் இந்த அவங்களோட குருவான விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னா இவங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறாரு. இப்ப இவங்க சொன்ன எல்லா குருவோட உத்தரவுலாம் மனசுக்குள்ள உள்வாங்கி ராம லக்ஷ்மணர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு காவல் காக்க போயிடுறாங்க. அப்ப சொன்ன மாதிரி 5 நாள் நல்லபடியா போச்சு. 6வது நாள் காலையில கரெக்டா இவங்க வந்தப்போ மாரீசனும் சுபானும் வந்தாங்க, தொல்லை பண்ணாங்க. உடனே ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவர் ஒரு குழப்பாஸ்திரத்தை மாரிசன் மேல அடிக்கிறாரு. அந்த குழப்பாஸ்திரம் என்ன பண்ணுன்னா தான் யாருன்றதே மறக்க வச்சிடும். வேகமா ஆழ்கடலுக்கு அந்த இவனை மாரிசனை அள்ளிக்கிட்டு போய் உள்ள வச்சிருச்சு. அவன் திருப்பி எந்திரிச்சு வரல. இப்ப சுபான் என்ன பண்றான்னா அவன் பின்னாடி ஒரு அசுர குளத்தையே கூட்டிட்டு வரான். அவ்வளவு அரக்கர்கள் இவங்க எல்லாரையும் அடிக்கணும்னு லக்ஷ்மணனும் ராமரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா சுபானுவை கொண்டுடுறாங்க. அப்புறம் பின்னாடி இருக்க அரக்கர்களையும் போட்டு தள்ளிடுறாங்க. இப்ப யாகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இதை பார்த்த இந்த விஸ்வாமித்திரர் ரொம்ப சந்தோஷமாயி அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாரு. அவங்க அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த ஆசிரமத்திலே இவர் இருக்கிறாரு. அவர்கிட்டயே எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருக்கிறாரு. இந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ராமலட்சுமணன் இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா குருவோட ஆணைக்காக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நாள் போகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மிதிலை அப்படின்ற ஒரு பெரிய ராஜ்யம், அங்க ஒரு பெரிய யாகம் நடக்கிறதா அங்க இருக்க எல்லாருக்குமே அழைப்பு ஏற்படுத்துறதா இவர் சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னா அங்க உள்ள ஜனக மகாராஜா. இப்ப இது எல்லா ராஜகுமாரர்களுக்கும் அழைப்பு விட்டுருக்காரு, அரசர்களுக்கு அழைப்பு விட்டுருக்கிறாரு, இந்த மாதிரி சேதுகளுக்கும் அவர் அழைப்பு விட்டுருக்காரு. இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க விஸ்வாமித்திரர் அங்க கிளம்பிட்டு இருக்காரு. காலையில கிளம்பும் போது ராமலட்சுமணனை பார்த்து நீங்க என் கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில என்ன ஆகுது அப்படின்னா மிதிலையை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு பாலடைஞ்ச ஒரு ஆசிரமத்தை பார்க்குறாங்க. இந்த ஆசிரமத்தை பார்த்தா பழங்காலத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆசிரமமாகவும் இங்க நிறைய பேர் தங்கி பயின்று பெரிய வாழ்க்கையில பெரிய நிலையை அடைஞ்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மகா பிரம்மாண்டமா அந்த ஆசிரமம் இருக்குது. இப்ப கொஞ்சம் பாலடைஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்தோம்னா ராமர் என்ன பண்றாரு அப்படின்னா விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறாரு, குருவே இது என்ன, இது பாலடைந்த ஆசிரமமா இருக்குது. உடனே அவர் சொல்றாரு, இது சாதாரண ஆசிரமம் இல்ல, கௌதம மகரிஷி இங்க நடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆசிரமம்.
இந்த ஆசிரமம் ஏன் இப்ப இப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு பழைய கதை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது என்ன கதை அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த கௌதம மகரிஷிக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து அகல்யை. இவங்க அழகுல வந்துட்டு ஊரே வந்து ரொம்ப கேள்விப்பட்டு வியந்து போயிருந்துச்சு. இப்ப இந்த தேவேந்திரன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க மேல ஒரு ஆசை. அவன் என்ன பண்றான், இவங்களை அடையணுன்றதுக்காக தான் வந்துட்டு கௌதம மகரிஷி மாதிரி வேஷம் போட்டு வந்து அகல்யை கூட வந்து இருந்துடலாம். இதை வந்து கௌதம மகரிஷி வந்து கண்டுபிடிச்சிடாரு. அவர் கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே என்ன பண்றாருன்னா ரொம்ப கொடூரமான ஒரு சாபத்தை வந்து அகல்யை வந்து கொடுக்குறாரு, நீ கல்லா மாறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அகல்யை வந்து தான் தான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி, என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு கொடூரமான சாபம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்ல, நீ இதை அனுபவிச்சுதான் ஆகணும், உன்னால என்னை கூட வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி அவர் கோவத்துல அப்படி சொன்னாரு. சரி, இதுல இருந்து விமோசனம் உண்டா அப்படின்னா இருக்கு. இதாவது வந்து மகாவிஷ்ணு வந்து ராம அவதாரமா வருவாரு, அவரோட பாதம் உன் மேல பட்டவுடனே நீ மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவ அப்படின்ற மாதிரி அகல்யைக்கு சாபத்தை கொடுத்துறாரு. இப்ப இந்த தேவேந்திரனுக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறாரு. எப்படின்னா வந்துட்டு, நீ வந்து ரொம்ப திமிர்ல தானே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ற, உனக்கு நான் என்ன சாபம் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல என்ன பண்றாருன்னா, அவன் மேல ஃபுல்லா வந்து பெண்களோட பிறப்புறுப்புகளை வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டு இவர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு கோமா. எங்க இமயமலைக்கு போய் உட்காந்து தவம் பண்ண போயிடுறாரு. இப்போ வந்து தேவேந்திரனோட இந்த கேவலமான நிலைமையை பார்த்துட்டு தேவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கௌதம மகரிஷிட்ட வந்து மன்றாடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சாபமா இருக்குது, இது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஒண்ணு கௌதம மகரிஷின்னு சொல்றாரு, சரி நான் வந்து இதை கொஞ்சம் சின்னதா குறைச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறப்புறப்புகள் எல்லாத்தையும் வந்து கண்களா மாத்துறாரு. இதனாலதான் வந்து தேவேந்திரனுக்கு வந்து 1000 கண்களை உடைய இந்திரன் அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்திருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, ராமர் வந்து அப்படியே பேசிட்டு ஒரு கல்லு மேல காலை வச்சிடறாரு. அந்த கால் வச்ச உடனே அந்த கல்லு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அழகான ஒரு பெண்மணியா மாறுது. அவங்கதான் அகல்யை. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது தவத்துல இருக்கிற கௌதம மகரிஷிக்கு முன்னாடியே தெரிஞ்சது. அவருமே கரெக்டா அந்த நேரம் பார்த்து இங்க வந்து நிக்கிறாரு, சங்கல்பம் வர இந்த நேரத்துல இப்படி ஆகும் அப்படின்னு. உடனே வந்துட்டு அவங்க 2 பேரும் கணவன் மனைவி தான், கௌதம மகரிஷியும் அகல்யும் 2 பேருமே வந்துட்டு யார நம்ம ராமரை வந்து வேண்டி பாத பூஜை எல்லாம் பண்றாங்க, ஆசீர்வாதம் பெற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு நிகழ்வுகள்லாம் நடக்குது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ராமலட்சுமணன் அப்புறம் வந்துட்டு விஸ்வாமித்திரர் அவர் கூட வந்து சாதுகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மிதிலையை நோக்கி வந்து போறாங்க. அங்க போற வழியிலேயே மிதிலை ரொம்ப அழகா காட்சி தெரியுது. அந்த அழகிலேயே அப்படியே பார்த்துட்டு இவங்க போய் அந்த கொட்டாரையில அவங்க எல்லாருக்குமே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க தங்குறதுக்கான வசதி எல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. அங்க போய் தங்குறாங்க. தங்குன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, தங்கி ஓய்வு எடுக்கிறாங்க. அங்க இவங்க யாரை பாக்குறாங்க அப்படின்னா, சதானந்தர் அப்படின்ற ஒரு ஆளை வந்து பாக்குறாங்க. அவர் யாருன்னா இந்த கௌதம மகரிஷி அகலியோட மூத்த பையன். அவர் வந்து இந்த ஜனகராஜாவோட மகாராஜாவோட தலைமை அர்ச்சகரா இருக்காரு. அவர் வந்து யாகம் எல்லாத்துலயுமே அவர் தான் பெரிய ஒரு பொறுப்பு வகிப்பாரு. அவரை பார்த்து இந்த மாதிரி வந்த வழியில வந்து தன்னோட தாய் தந்தைக்கு வந்து விமோச்சனம் கிடைச்சதை வந்து விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட சொல்றாரு. அவரும் பூரிப்பா ராமரை நல்லபடியா பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. இந்த நிகழ்வுலாம் நடக்குது. இதெல்லாம் வந்தவொடனே இங்க இப்படி நடக்கும்போது இந்த ஜனக மகாராஜாக்கு வந்துட்டு விஸ்வாமித்திரர் அங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே வந்து இவர் வந்து வணக்கம் வைக்கிறாரு, அவரை மரியாதை பண்றாரு. அப்ப விஸ்வாமித்திரர் பக்கத்துல இருக்க ராம லட்சுமணன் வந்துட்டு ஜனக மகாராஜா வந்து பாக்குறாரு. அவர் அப்படி பார்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, இந்த ராம லட்சுமணர் இவங்க தான் வந்து ராம லட்சுமணர், இவங்க வந்துட்டு யாரு அப்படின்னா தசரத மன்னரோட புதல்வர்கள் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு விஸ்வாமித்திரர். அப்புறம் வந்து இவங்க வந்து இந்த சிவதனுசை இவங்க இந்த தனுசை இவங்க பார்த்தா நல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் இவங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே அவரு எதுவுமே சொல்லாம வந்து புரிஞ்சுக்கிறாரு இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து அப்படியே போயிடுறாங்க. அந்த யாகம் வந்து நடக்குது. அந்த காலத்துல இந்த யாகம் எப்படின்னா 6 பாகங்களா பிரிச்சு வச்சிருந்தாங்க. மக்களோட செழிப்புக்காக ஒரு யாகம், அப்புறம் வந்து தனத்துக்காக, இன்னொன்று வந்து தானியத்துக்காக, பஞ்சம் இல்லாம இருக்கிறதுக்கு, வீரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா இந்த யாகம் வந்து நடக்குது. இந்த யாகத்தை வந்து மேற்பார்வையாளரை யார் இருக்காரு அப்படின்னா இந்த இவர் சதானந்தர். அவரோட வேலை என்னன்னா, இந்த யாகத்தை கலந்துக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல அறிவுரைகள் நல்ல ஒழுக்கங்களை சொல்லி நல்லபடியா வாழ்க்கையை நடத்துங்கன்னு சொல்றதுதான். இப்பேற்பட்ட சதானந்தர் வந்து யாரை தன்னோட ஒரு ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கிட்டார் அப்படின்னா விஸ்வாமித்திரர். தான் முன்னாடி எதிர உட்காந்துருக்க விஸ்வாமித்திரர். ஏன் இந்த விஸ்வாமித்திரர் எல்லாரும் அப்படி இது பண்றாங்க அப்படின்னா, விஸ்வாமித்திரரோட கதை அப்படி. இப்ப இந்த விஸ்வாமித்திரர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நம்ம பாக்குறதுக்கு அவரோட கதையை பார்ப்போம். என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு, விஸ்வாமித்திரர் வந்து ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய கொடை ஏந்திய ஒரு பெரிய மன்னர். அதாவது பெரிய பெரிய மன்னர். மன்னர்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல, ஒரு பெரிய கஷ்டம் கொடுக்குற அளவுக்குள்ள ஒரு பெரிய படையை வச்சிருக்க ஒரு மாமன்னர். இவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு வந்துட்டு வசிஷ்டர் அப்படின்ற ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கும் இவருக்கும் வந்து முரண்பாடு வந்து ஏற்படுது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா,
இவர் வந்து காட்டுக்கு வந்துட்டு வேட்டையாட போயிருக்கிறாரு. அங்கதான் பக்கத்துல வசிஷ்டரோட இது இருக்கு, ஆசிரமம். இவர் காட்டுல வேட்டையாட போயிருக்காரு. அப்போ வசிஷ்டரோட இதை பார்த்தோன்னா அங்க போறாரு. வசிஷ்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வந்த எல்லாரோட, இவர் ராஜானா ராஜா கூட படை இருக்குமே, அந்த ஒரு படைக்கே வந்துட்டு சமைச்சு போட்டு நல்லபடியா வந்தவங்களை வரவேற்றிருக்காரு. அதை பார்த்து ரொம்ப வியந்துட்டாரு இந்த விஸ்வாமித்திரர். ஒரு சாதாரண மகரிஷி எப்படி ஒரு ராஜ்யத்துல உள்ள இவ்வளவு போர் வீரர்களுக்கு வந்துட்டு சாப்பாடு, அது ராஜ உணவு கொடுத்துமே எதுவுமே காலியாகாத அளவுக்கு ஒரு செல்வ செழிப்போட இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, காமதேனுன்ற ஒரு மாடு உண்டு, ஒரு செழிப்பான ஒரு மாடு உண்டு. அது ஈன்ற ஒரு நந்தினி அப்படின்ற ஒரு காவிய சிறப்புமிக்க ஒரு மாடை இவர் வச்சிருந்தாரு. அதுதான் அந்த செல்வ செழிப்பு எல்லாத்துக்குமே காரணம். அந்த மாடு மேல இவருக்கு ஆசை வருது, அந்த மாடு எனக்கு வேணும்ன்ற மாதிரி அவர் கேட்காரு. இப்ப வசிஷ்டர் என்ன பண்றாருன்னா, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இது பண்றாரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, போர் தொடுக்கிறார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர்னால. இவ்வளவு பெரிய படைபலத்தை உள்ள விஸ்வாமித்திரரால வந்து வசிஷ்டரை வந்து வெல்ல முடியல. அவர் ஒத்தைய நின்று சண்டை போட்டு ஜெயிச்சாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற தவ வலிமை அப்படி. இப்ப என்ன பண்றாருன்னா, இவரு இந்த மாதிரி ஆளுக்கு எனக்கும் தவ வலிமை வேணும்னு சொல்லிட்டு இவர் போய் வந்துட்டு தவம் இருக்கிறாரு. இவர் இப்ப வந்து தவம் இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, இவருக்கு அந்த தவ வலிமையில ஒரு சில சக்திகளை பெறாரு. இந்த தவத்தை கலைச்சு விடுறதுக்கு மேனகா அப்படின்ற ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றாருன்னா, இவரோட காமத்தை தூண்டி இவர் கூட இது பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து அந்த தவ வலிமை கொஞ்சம் இழந்துருது. ரொம்ப கோபமாயி திருப்பி போய் மறுபடியும் தவம் பண்ண போயிட்டாரு. எனக்கு திருப்பியும் பழைய சக்தி வேணும்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, இந்த மேனகா மாதிரி இன்னொரு ரம்பை அப்படின்ற ஒரு பெண்மணி வராங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் தூண்டுறதுக்கு வராங்க. இவர் விஸ்வாமித்திரர் அவரோட காம உணர்ச்சியை தூண்டுறதுக்காக வர்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இப்ப கோவப்பட்டாரு. இது வந்து அதோட ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இதுல அவருக்கு என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் இருந்த தவ வலிமை எல்லாமே போயிருது. அப்புறம் வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து புரியுது, இது எல்லாமே தான் நம்மளோட தவ வலிமையை, நம்மளோட ஞானத்தையும் கெடுக்கிற விஷயங்கள் அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, திருப்பியும் தவம் இருக்கிறாரு. திருப்பி வந்து அவரோட தவ வலிமையை பெறாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய மகரிஷி தான் வந்துட்டு விஸ்வாமித்திரர். அப்பேற்பட்டவரை எதிர உட்கார வச்சுட்டு தான் மக்களுக்கு வந்து இந்த போதனையை வந்து அவரை ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இந்த போதனைகளை வந்து இந்த சதானந்தர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் இதோட வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இனி வருங்க காணொலிகள் நம்ம அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். எல்லாருமே வந்துட்டு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது நான் தப்பு பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு இதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.